ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ரெண்டு பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ இதெல்லாமே போட்டுக்கணும். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கேஜி மட்டன் எடுத்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் விட்டுக்கணும். 2 டீஸ்பூன் தயிர் வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கணும். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே அப்படியே மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி கழுவிட்டு ஊற்றி வடிகட்டி இருக்கிறேன், ஆட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை அப்படியே இதில் மேலாப்பில் தூவி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில் போட்டு வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சுவையான நல்லா உதிரியாக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.